ஓம் வர சித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி சட்டுப்புட்டு சமையலில் சுவையான பூசணி விதை பாயசமும் அல்வாவும் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பூசணி விதை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அது நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே கப்புலேயே சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கேன். பூசணி விதை ஒரு கப்பு, சர்க்கரையும் ஒரு கப்பு. பூசணி விதையை நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். ஜார்லேருந்து அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு சர்க்கரையும் அதிலே கொட்டிடலாம். இப்போ நல்லா கலந்து விடணும். அடுப்பை ஆன் செஞ்சுட்டு இந்த விழுது இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா கிளறணும். ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதும். அப்புறம் ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கிளறணும். ஒரு 10 நிமிஷம் கிளறினா போதும். ஒரு 2 நிமிஷம் கிளறி ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கிளறணும். கிளறும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சா போதும். 10 நிமிஷத்துக்குள்ளாரையே பாயசம் ரெடி ஆகிடும். இதுக்கு 2 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று பூசணி விதை, 2வது சர்க்கரை. 2 பொருள் இருந்தால் போதும், சுவையான பாயசம் ரெடி. நான் பாயசம் கெட்டியாக தான் தயார் பண்ணுவேன். அதை ஒரு சின்ன கப்பில் போட்டுட்டு ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிடுவேன். ஏன்னா மீதி இருக்கிற பாயசத்தை ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். மறுநாள் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த பாயசத்தையும் கொட்டி நல்லா கிளறுவேன். அது ஒரு 10 நிமிஷம் கிளறினா போதும், அல்வா ரெடி ஆகிடும். உங்களுக்கு பாயசம் குடிக்கிற மாதிரி வேணும்னு ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதும், உங்களுக்கு திரவமாக பாயசம் வந்துடும். அதை நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். திரவமாக செஞ்சு கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கெட்டியாக செஞ்சு ஒரு கப்பில் ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இப்போ பாயசம் கெட்டியாக செஞ்சுருக்கேன். 2 கப்பில் எடுத்திருக்கேன். ஸ்பூன் கூட போட்டிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். நானும் எங்கள் வீட்டுக்காரரும். மீதி இருந்ததை ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாள் அல்வாவை கிளற போகிறேன். மறுநாள் ஒரு கடாயில் அந்த பாயசத்தெல்லாம் கொட்டினேன். ஒரு ட்ரிப்பு கிளறிட்டு அதோட 2 பெரிய ஸ்பூனால் நெய் ஊற்றுறேன். இப்போ இன்னொரு ட்ரிப்பு கிளறணும். சிம்மில் வச்ச போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிளறிட்டே இருக்கணும். ஒரு அரை நிமிஷம் கேப் விடணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டே இருக்கேன். ஒரு அரை நிமிஷம் கேப் விடுறேன். அப்புறம் இன்னொரு ட்ரிப்பு நல்லா கிளறேன். இப்போ கெட்டியாகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றின பிறகு நல்லா கிளறி விடணும். நல்லா கெட்டியாகிடும். நெய்யெல்லாம் அந்த அல்வாவில் இழுத்துக்கிடும். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சி. கடாயில் ஒட்டவே இல்லை. பாயசம் நல்லா கெட்டியாகிடுச்சி. இதுதான் பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்குள்ளாரியே அல்வா ரெடி ஆகிடுச்சி. பார்த்திங்களா? ஒரு ட்ரிப்பு மிக்சியில் பரங்கி விதையை அரைச்சிட்டோன்னு அது 2 விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். முதல் நாள் பாயசமாக செஞ்சுக்கலாம், மறுநாள் அல்வாவாக செஞ்சுக்கலாம். 2மே சுவையாக இருக்கும். 2 வேறுபட்ட தின்பண்டங்கள் சாப்பிட்ட திருப்தி நம்மளுக்கு இருக்கும். எப்போதும் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. 2 நாள் வேறுபட்ட சுவையான பாயசமும் அல்வாவும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உடனுக்குடன் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.